ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 10/7/2025. மீட்டே பச்சே தேக அபிமான் சோட் தேகி அபிமானி பனோ. இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானத்தை விட்டுவிட்டு தேகி அபிமானி ஆகுங்கள். தேகி அபிமானியோ கோஹி ஈஸ்வரிய சம்பிரதாய் கஹா ஜாத்தா ஹை. தேகி அபிமானிகளைத்தான் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கேள்வி: तुम बच्चे अभी जो सत्संग करते हो वो दूसरे सत्संगों से निराला है, कैसे? குழந்தைங்களாகிய நீங்க இப்போ சத்சங்கத்தில் ஈடுபடுகிறீர்கள். இது மற்ற சத்சங்கங்களிலிருந்து தனிப்பட்டது எப்படி? பதில்: यही एक सत्संग है जिसमें तुम आत्मा और परमात्मा का ज्ञान सुनते हो. பாபா சொல்றாங்க, இந்த ஒரு சத்சங்கத்துல தான் நீங்க ஆத்மா பரமாத்மாவுடைய ஞானம் கேட்குறீங்க. யஹா படாய் ஹோத்தி ஹே, இங்கு படிப்பு இருக்கிறது. ஏம் ஆப்ஜெக்ட் பி சாம்னே ஹே, உங்களோட லட்சியம் குறிக்கோளும் எதிரில் இருக்கிறது. தூசரே சத்சங்கோமே ந படாய் ஹோத்தி ஹே ந கோய் ஏம் ஆப்ஜெக்டே. மற்ற சத்சங்கங்கள்ல படிப்பும் கிடையாது, லட்சியம் குறிக்கோளும் இல்லை. ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहे हैं. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். रूहानी बच्चे सुन रहे हैं. ஆன்மீக குழந்தைங்க கேட்டுட்டு இருக்கீங்க. पहले पहले बाप समझाते हैं, जब भी बैठते हो तो अपने को आत्मा समझकर बैठो, देह न समझो. முதல்ல பாபா புரிய வைக்கிறார், எப்போ இங்க வந்து உட்கார்றீங்களோ ஆத்ம உணர்வை கொண்டு வாங்க, தன்னை தேகம்னு நினைக்காதீங்க. பேஹத் கா பாப் ஜிஸ்கோ பரமாத்மா கஹா ஜாத்தா ஹே. எல்லையற்ற தந்தை, அவரைத்தான் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஜெசே ஆத்மா கா ரூப் பிந்தி ஹே வैसे ही பரம்பிதா பரமாத்மா கா பி ரூப் பிந்தி ஹே. எப்படி ஆத்மாவோட ரூபம் பிந்தி, அதே போல பரமாத்மாவுடைய ரூபமும் பிந்தி தான். बाकी इतना बड़ा लिंग जो बनाते हैं वो सब பக்தி மார்க் में பூஜா के कारण. மற்றபடி பெரிய பெரிய லிங்கம்லாம் உருவாக்கப்படுது, அதெல்லாம் பக்தி மார்க்கத்துல பூஜைக்காக உருவாக்கப்படுது. பிந்தி की பூஜா कैसे हो सकती है? புள்ளிக்கு எப்படி பூஜை செய்ய முடியும்? भारत में रुद्र यज्ञ रचते हैं तो मिट्टी का शिवलिंग और सालिग्राम बनाकर फिर उनकी पूजा करते हैं. பாரதத்துல ருத்ர யாகம் வளர்க்குறாங்க. அப்ப மண்ணால சிவலிங்கம் செய்யறாங்க, மண்ணால சாலிகிராம் உருவாக்குறாங்க, அதுக்கு பூஜை செய்யறாங்க. உன்கோ ருத்ர யஜ்ய கா ஜாத்தா ஹே. அதுக்கு பேர் தான் என்ன? ருத்ர யாகம்னு சொல்லப்படுது. வாஸ்தவமே அஸ்லி நாம் ஹே ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாஷி ருத்ர கீதா ஞான யஜ்ய. உண்மையிலே அதோட பெயர் என்ன? ராஜஸ்வ அஸ்வமேத அழிவற்ற ருத்ர கீதா ஞான யஜ்யம். இதுதான் அதனுடைய பெயர். பாப் கேத்தே ஹே தும் அப்னே கோ ஆத்மா சம்ஜோ. பாபா சொல்ற, நீங்க தன்னை ஆத்மானு உணருங்க. ஹம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆத்மாய். அதிலே நாமெல்லாம் யாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸான ஆத்மாக்கள். இஸ்ஸமே மனுஷ்ய மாத்திர சப் தேக அபிமானி. இந்த நேரம் மனிதர்களெல்லாம் தேக அபிமானத்துல இருக்காங்க. பாப் ஆத்தம் அபிமானி பனாத்தே. பாபா நம்மள ஆத்மா அபிமானி ஆக்குறார். ஆத்மா கியா சீஜே ஓ பி பாப் பத்லாத்தே ஹே. ஆத்மானா என்ன பொருள், அது கூட பாபா தான் புரிய வைக்கிறாரு. பாரத் கித்னா சால்வெண்ட் தா, ஹீரே ஜவஹரோं के महल थे, फिर ராவன் ராஜ்யமே பூஜாரி பனே ஹே. பாரதம் எவ்வளோ செல்வ செழிப்பா இருந்தது, வைர வைடூரியங்களுடைய மாளிகை. பிறகு ராவண ராஜ்யத்துல பூஜாரி ஆயிட்டோம். ஃபிர் பக்தி மார்க் மே யே மந்திர் ஆதி பனாய். பிறகு பக்தி மார்க்கத்துல தான் இந்த ஆலயங்கள் கட்டப்படுது. சோமநாத் கா மந்திர் தானா? சோமநாதரோட கோயில் இருந்தது இல்லையா? ஏக் மந்திர் தோ நஹீ ஹோகா. ஒரு கோயில் மட்டும் அப்படி இருந்திருக்காது. யஹாं பி शिव के मंदिर में इतने तो हीरे जवाहर थे तो जो முகமது கஜ்னவி ஊண்ட் பர்கர் லே கயே. இங்க இருக்கிற அந்த சிவன் கோயில்ல அவ்வளோ வைர வைடூரியங்கள் இருந்தது. கஜ்னி முகமது ஒட்டகத்தில் அதை நரைச்சு மூட்டையா கொண்டு போனார். இத்தனே மால்தே, அவ்வளோ செல்வம் இருந்தது. ஊண்ட் தொக்கியா கோயி லாக்கோ ஊண்ட் லே ஆயே தோ பி பர்ன சகே. ஒரு ஒட்டகம் என்ன,
லட்ச ஒட்டகம் கொண்டு வந்திருந்தாலும் அப்போ பாரதத்திலேருந்து என்ன பண்ணியிருக்க முடியாது, இந்த செல்வத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போயிருக்க முடியாது. सत्युग में सोने हीरे जवाहरों के तो अनेक महल थे. சத்யுகத்தில் தங்கோ வைர வைடூரியத்தினால அநேக மாளிகைகள் இருந்தது. முகமது கஜ்னவி தோ அபி ஆயா ஹே. கஜினி முகமது இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் வந்து என்ன பண்ணார், சோமநாத் கோயிலேருந்து எடுத்துகிட்டு போனார். துவாப்பர் மேபி கித்தனை மெஹல் ஆதி ஹோத்தே. அப்போ துவாப்பர யுகத்தில் எவ்வளோ மாளிகைகள்லாம் இருந்திருக்கும். वो फिर अर्थक्वेक में अंदर चले जाते हैं. அதெல்லாம் இப்போ எங்கே போயிடுச்சு, நிலநடுக்கத்தில் பூமிக்கு அடியில் போயிடுச்சு. तुम अभी पुरुषोत्तम संगम युग पर बैठे हो. நீங்கள் இப்போ புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க. जानते हो பாபா हमको ऐसा पुरुषोत्तम बनाते हैं. நாம் தெரிஞ்சிட்டோம், பாபா இங்கே நம்மளை அவ்வளோ புருஷோத்தமர்கள் ஆக்கிட்டுருக்கார். ये सच्ची सत्य नारायण की कथा है. இதுதான் உண்மையான சத்திய நாராயணரோட கதை. ज्ञान सिर्फ एक बाप के पास है जिसको ज्ञान का सागर कहा जाता है. ஞானம் ஒரே ஒரு பாபாட்ட தான் இருக்கு, அவரைத்தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. शांति का सागर, पवित्रता का सागर उस एक की ही महिमा है. சாந்தி கடல், பவித்திரதாவோட கடல், இப்படி ஒருவருக்கு தான் மகிமை இருக்கு. दूसरे कोई की महिमा हो नहीं सकती. வேற யாருக்கும் இந்த புகழே கிடையாது. देवताओं की महिमा अलग है, பரம்பிதா பரமாத்மா சிவ் கி மகிமா அலக் ஹே. தேவதைகளுடைய மகிமை தனிப்பட்டது, பரம்பிதா பரமாத்மா சிவனுடைய மகிமை தனிப்பட்டது. அச்சா, தாரணைக்கான சாரம். ஏக் பாப் கி சுமத் பர் சல்கர் மனுஷ்ய சே தேவதா பன்னை. ஒரு பாபாவுடைய சிரேஷ்டமான வழிப்படி நடந்து மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும். इस सुहावने संगम युग पर स्वयं को पुरुषोत्तम पारस बुद्धि बनाना है. இந்த சுகமயமான சங்கம யுகத்தில் தன்னை புருஷோத்தம பாரஸ் புத்தி உடையவர் ஆக்குங்கள். 2வது பாயிண்ட், 7 रोज की बट्टी में बैठ पतित बुद्धि को पावन बुद्धि बनाना है. 7 நாள் பட்டியில் அமர்ந்து பதீத்த புத்தியை பாவன புத்தியாக ஆக்குங்கள். सत्य बाप से सत्य नारायण की सच्ची कथा सुन नर से नारायण बनना है. சத்திய தந்தையிடமிருந்து சத்திய நாராயணரின் உண்மையான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணர் ஆகுங்கள். பாபா வரதான் கொடுக்கிறாரு. हर खजाने को बाप के डायरेक्शन प्रमाण कार्य में लगाने वाले हॉनेस्ट व ईमानदार भव. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பாபாவின் கட்டளைப்படி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நேர்மையானவர் மற்றும் நம்பகமானவர் ஆகுங்கள். हॉनेस्ट अर्थात ईमानदार उसे कहा जाता है जो बाप के प्राप्त खजानों को बाप के डायरेक्शन बिना किसी भी कार्य में नहीं लगाए. நேர்மையானவர்கள் என்று யாரை சொல்லப்படுகின்றது என்றால், யார் பாபாவிடமிருந்து அடைந்த பொக்கிஷங்களை அவருடைய கட்டளைக்கு விரோதமாக எந்த காரியத்திலும் ஈடுபடுத்தாதவர்கள். अगर समय वाणी कर्म सांस व संकल्प परमत या संग दोष में व्यर्थ तरफ गवाते हो. ஒருவேளை நேரம், வார்த்தைகள், செயல், சுவாசம், சங்கல்பத்தை பிறரோட வழிப்படி அல்லது சகவாச தோஷத்தில் வீணாக்குகிறீர்கள் என்றால், ஸ்வச்சிந்தன் கே பஜாய் பரச்சிந்தன் கர்த்தே ஹோ. சுய சிந்தனைக்கு பதிலாக பிறரை பற்றி சிந்திக்கிறீர்கள். ஸ்வமான் கே பஜாய் கிசி பி பிரகார் கே அபிமான் மே ஆத்தே ஹோ. ஸ்வமானத்தில் இருப்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது அபிமானத்தில் வருகிறீர்கள். ஸ்ரீமத் கே பதிலே மன்மத் கே ஆதார் பர் சல்தே ஹோ. ஸ்ரீமத்துக்கு பதிலாக மன வழிப்படி நடக்கிறீர்கள் என்றால் ஹானஸ்ட் நஹி கஹேங்கே. நேர்மையானவர்கள் என்று உங்களை சொல்ல முடியாது. ये सब खजाने विश्व कल्याण के लिए मिले हैं. இந்த எல்லா பொக்கிஷமும் உலக நன்மைக்காக கிடைத்திருக்கிறது. तो उसी में ही लगाना यही है हॉनेस्ट बनना. அப்போ அதில் ஈடுபடுத்துவதுதான் நேர்மையானவராக இருப்பது. ஸ்லோகன், अपोजिशन माया से करनी है, देवी परिवार से नहीं. மாயாவை எதிர்க்க வேண்டும், தெய்வீக பரிவாரத்தை அல்ல. அவ்வியக்த சமிக்கை. அனைத்து ஆத்மாக்களும்
ஒரே எல்லையற்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஊக்கம் உற்சாகத்தின் சிரேஷ்ட சங்கல்பங்கள் சதா உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்திலேயே, அதாவது இல்லறத்திலேயே நீங்கள் பிஸியாகி விடாதீர்கள். எல்லையற்ற மேடையில் ஸ்திரமாக இருங்கள். எல்லையற்ற ஆத்மாக்களின் சேவையில் சிரேஷ்ட சங்கல்பத்தை ஈடுபடுத்துங்கள். இதுவே வெற்றிக்கான சகஜமான சாதனம். அச்சா. ஓம் சாந்தி.